திமுக மற்றும் அதிமுகவினரின் வீடுகளிலும் விஜய்க்கு வாக்கிருப்பதாக தேனி மாவட்டம் கம்பம் தொகுதி தாவேக வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 கேண்டிடேட் வித் கேண்டிடேட் நிகழ்ச்சிக்கு அவர் அளித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நடிகர் விஜய இன்னுமே மக்கள் நடிகரா பாக்குறாங்களா இல்ல அரசியல் கட்சி தலைவரா பாக்குறாங்க? ஏன்னா எதிரணியில இருக்கிறவங்க அவங்க முழு நேர அரசியல்ல தான் ஈடுபட்டு வர்றோம்னு சொல்லி சொல்றாங்க. இவர் இன்னும் படம் நடிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறீங்க தமிழக வெற்றி கழகத்தை? சார், அதாவது நடிகர் அப்படின்னு இல்ல, ரசிகர் கூட்டம் அப்படின்னு இல்ல. இன்னைக்கு ரசிகர் கூட்டத்தை தாண்டி தளபதி விஜய் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் நான் இருக்கேன் அப்படின்னு தளபதி விஜய் சொன்ன மாதிரி இன்னைக்கு கம்பம் சட்டமன்ற தொகுதியில 2,50,000 வாக்காளர்கள் நாங்க வீடு 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 வீடா ஒவ்வொரு வாக்காளரையும் போய் சந்திக்கிறோம். அந்த எல்லாருடைய மனசுலயும் தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் நிறைஞ்சு இருக்கார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிகள், பள்ளி மாணவிகள் எல்லாருமே அவங்க அப்பா அம்மாவை விசிலுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இதவே நான் கேட்கிறேன், போன 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் இந்த பிள்ளைகள்லாம் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாங்களா? 2021 பிள்ளைகள்லாம் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாங்களா? இல்ல நம்ம சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மாட்ட போய் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னோமா? இன்னைக்கு மாற்றம், அந்த பிள்ளைகளோட எதிர்காலம், இன்னைக்கு சின்ன குழந்தைகள்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் பீரங்கியா இருக்கு.